சூப்பர் சிங்கர் சிவாங்கியோட பாய் ஃப்ரெண்ட் இவர்தான். இவரதான் வந்து அவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கான காரணம் என்ன? அந்த போட்டோவை சிவாங்கி எதுக்காக வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்கள தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஒரு பாடகியா தன்னோட திறமையை நிரூபிச்சவங்க தான் சிவாங்கி. இசை நிகழ்ச்சியில கால் பதிச்சு குக் வித் கோமால கலந்துக்கிட்டு இன்னைக்கு எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சவரா சிவாங்கி இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தனித்துவமான பாடக்கூடிய திறமை, அப்புறம் நகைச்சுவை தன்மை, இதுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ உருவாக்கி வச்சிருக்காங்க. எப்போதுமே சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய சிவாங்கி இப்ப ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த ஒரு போட்டோ தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. சிவாங்கிக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது விஜய் டிவி தான். சூப்பர் சிங்கர் சீசன் 7ல கலந்துக்கிட்ட அவங்க குக் வித் கோமாளில ஒரு கோமாளியா கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அஸ்வின் கூட சேர்ந்து இவங்க பண்ண சேட்டையா இருக்கட்டும், குக் வித் கோமாளி சீசன்லயே சிவாங்கி மறுபடியும் குக்காவும் கலந்து நடுவரில் ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கும் கொடுத்திருந்தாங்க. இவங்களோட நகைச்சுவை தன்மை, பேசக்கூடிய விதம், டைமிங் காமெடி இதை பார்த்துட்டு இவங்களுக்கு சினிமாவில் வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. டான் திரைப்படத்துல சிவகார்த்திகேயனோட சேர்ந்து ஒரு சில கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், காசேதான் கடவுளடா இது மாதிரி படங்களான வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைச்சது. இப்படி இருக்கும்போது கடந்த கொஞ்ச மாசங்களாவே சிவாங்கிக்கு திருமணம். சிவாங்கி வந்து ஒரு பிரபலமான நடிகரை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த நடிகர் அப்படிங்கிற மாதிரி பல வதந்திகள் பரவுச்சு. அதுலயும் ஒரு கட்டத்துல குக் வித் கோமாளி அஸ்வின் இருக்காருல்ல, அந்த ஆக்டர் தான் இவர் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பரப்பிட்டாங்க. அதுக்கு சிவாங்கியும் அஸ்வினும் அவங்க தரப்புல வந்து பதிலடியும் கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட சிவாங்கி இப்ப ரீசெண்டா நடிகர் முகேஷ் ரவியை ஹக் பண்ற மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி ஒரு லவ் எமோஜியை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு பல பேர் வாழ்த்துன்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த பல பேர் இது எதுவும் புதிய ப்ராஜெக்டா, 2 பேர் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் முகேஷ் ரவியும் இதே போட்டோவை அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு. நடிகர் முகேஷ் ரவி கம்பி கட்டின கதை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காராம். இவங்க 2 பேரும் நெருக்கமா போட்டோவை பார்த்தா இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ, லவ் பண்ணிட்டு இருக்காங்களோ. ஆனா சிவாங்கி ஏன் வந்து மறைமுகமா அப்படி ஒரு பதில கொடுத்துருக்காங்க? எந்த ஒரு இடத்துலயும் லவ் பண்ற மாதிரியோ, நாங்க திருமண வாழ்க்கையில சேர போறோம் அதை மென்ஷன் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இது வந்து ரீல் ஜோடியாவும் இருக்கலாம், ரியல் ஜோடியாவும் இருக்கலாம். ரீல் ஜோடியா இருந்தா கண்டிப்பா இவங்களோட ப்ராஜெக்ட், இவங்களோட திரைப்படம் வெற்றிகரமா வருவதற்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்க போறோம். ஒருவேளை இவங்க ரியல் லைஃப்ல ஒன்று சேர போறாங்கன்னா கண்டிப்பா இவங்களோட எதிர்காலம் பெருசா வர்றதுக்கு ஃபேன்ஸ் அவங்க வந்து வாழ்த்துல பதிவு பண்ண தான் போறாங்க. முகேஷ் ரவிக்கும் சிவாங்கிக்கும் எப்படி இந்த ஒரு பாண்டிங் ஏற்பட்டுச்சு, இவங்க 2 பேருக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் விடை தெரியாத ஒரு பதில் தான். இப்படிப்பட்ட எல்லா குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் சிவாங்கி பதில் சொன்னா மட்டும்தான் உண்டு. ஒருவேளை இவங்க ரியல் கப்பலா சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.